ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் வெற்றியை உறுதி செய்யும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட மக்கள் சந்திப்பு தலவதுகுடையில் நேற்று நடைபெற்றது. ඉන්දියාවේ තිබෙන අතිසාර්ථක අධ්‍යාපන ක්‍රමය තුළ ඉන්දියාවේ අලුත් ඉහළ ආදායම් ලබන මැද පන්තියක් නිර්මාණය වෙලා තිබෙනවා. இந்தியாவில் அதிசிறந்த கல்வி முறைமை மூலம் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு இடைநிலை வர்க்கம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளது. இதில் எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், கொழும்பை மையமாக கொண்டு இங்கு அதிக புத்திஜீவிகளை உருவாக்கும் அறிவு மையமாக நாம் இதனை மாற்ற வேண்டும். எங்களுடைய கல்வி முறைமையிலும் தெளிவான மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டும். இலவச கல்வியை மேலும் வலுப்படுத்த வேண்டும். இலவச கல்வியை நவீனமயப்படுத்த வேண்டும். ஆங்கில மொழி மூல கல்வி முறைமை நமது நாட்டில் இலவச கல்வியாக்கப்பட வேண்டும். தகவல் தொழில்நுட்பத்தை தரம் 1 தரம் 13 வரை நடைமுறைப்படுத்த வேண்டும். இதுவே எமது நோக்கம். ஆனால் இந்த மாற்றங்களை நாம் கொண்டு வரும் போது அதனை குறைந்த அளவில் மதிப்பீடு செய்வார்கள். தற்போது ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தில் குழப்ப நிலை உருவாகியுள்ளது. அடக்குமுறைகளினால் இன்று கல்வி நடவடிக்கைகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. இலவச கல்வியை வலுப்படுத்தும் செயற்திட்டத்தை யார் எதிர்த்தாலும் அது இந்த நாட்டில் உள்ள 41 லட்சம் மாணவர்களுக்காக, அவர்களின் நலனுக்காக நிச்சயமாக நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை நான் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். வங்குரோத்து நிலையிலிருந்து நாம் மீண்டெழும் போது நாம் சரியான வழியில் மீண்டெழ வேண்டும். நாம் அந்த ஏற்றுமதியை ஊக்குவிக்க வேண்டும். ஏற்றுமதியை ஊக்குவிப்பதற்கான ஒரு விரைவான வழி இருக்கிறது. அதுவே தகவல் தொழில்நுட்பம். ஒவ்வொரு தொகுதியிலும் தகவல் தொழில்நுட்பத்தை கொண்டு வருவதே எங்களுடைய இறுதி நோக்கமாகும். அதில் அதிக வருமானத்தை பெற்று நம் இளைஞர்களை கொண்டு அதிசிறந்த நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும். இந்த நாட்டை கட்டியெழுப்ப சிறந்த அணியாக நிச்சயம் ஐக்கிய மக்கள் சக்தி அமையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. இன்று ஜனாதிபதியாக உள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஜனாதிபதி வேட்பாளராக உள்ள அனுரகுமார திசாநாயக்கவுக்கு பொறாமை, வெறுப்பு, கோபம், செயலாற்ற முடியாமை இவையே பிரதானமாக உள்ளன. இன்று இருவரும் ஜோடியாக அரசியல் திருமணம் செய்துள்ளனர். தற்போது இருவரும் இணைந்து இந்த முறை அரசியலில் தேன்நிலவு காண இருக்கின்றனர். எதிர்வரும் 21ஆம் திகதியுடன் ரணில் விக்ரமசிங்கவினதும் அனுரகுமார திசாநாயக்கவினதும் அரசியல் தேனிலவு நிறைவடைய உள்ளது. ජනතාව අවසන් කරනවා කියන එක ඔබ සියලු දෙනාටම ප්‍රකාශ කරමින් දුරකථනයට ජය වේවා. இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நேற்று நடைபெற்ற தொழிற்சங்கங்களின் தேசிய மாநாட்டில் கலந்து கொண்டார். தற்போதைய ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துக்கு அரசு நிறுவனங்களை காண முடியாது. குறிப்பாக லாபம் ஈட்டும் நிறுவனங்களை காண முடியாது. அதனாலேயே டெலிகாமை விற்கும் வேலை திட்டத்தை, லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தை விற்பனை செய்யும் வேலை திட்டம், ஸ்ரீலங்கன் கேட்டரிங்கை விற்பனை செய்யும் வேலை திட்டம், காப்புறுதி கூட்டத்தாமரத்தை விற்கும் திட்டம் ஆகியன செயற்படுத்தப்படுகின்றன. பார்லிமெண்டத்தை விட்டு வைத்தமை ஆச்சரியமாக உள்ளது. பார்லிமெண்டத்தில் இந்த நிறுவனங்களுக்காக குரல் எழுப்புவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி மட்டுமே உள்ளது. இப்போது சோசலிசம் பேசுகின்ற சிவப்பு நிற சகோதரர்கள் வாயை மூடிக்கொண்டிருக்கிறார்கள். மக்கள் விடுதலை முன்னணி அமைதியாக உள்ளது. மாமாவும் மருமகனும் தற்போது ஒரே பக்கம். இருவரும் இப்போது ஒன்றாக இருக்கிறார்கள். தற்போது ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். நாட்டை கட்டியெழுப்புவதற்காக அல்ல, சஜித் பிரேமதாசவை தோற்கடிப்பதற்காக. நான் உறுதியாக நம்புகிறேன், நேர்மையான தூய்மையான அரசியல் பயணத்தின் மூலம் இந்த நாட்டில் பொதுச் சேவையில் ஈடுபட்டு வரும் பல்லாயிரக்கணக்கான மக்களின் வாழ்வுக்காக போராடிய மாபெரும் போராட்டத்தின் பலன்களை எதிர்வரும் 21ஆம் தேதி பெற்றுக் கொள்வோம் என நம்புகிறோம். நட்டத்தில் இயங்கும் அரசு நிறுவனங்களை லாபமீட்டும் அரசு நிறுவனங்களாக மாற்றும் புதிய திட்டங்களை ஒரு நாடாக நாம் முன்னெடுப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன்.